டெலிஷியஸ் மெனு புக். இன்னைக்கு நம்ம குக்கிங் ரெசிபிஸ் எதுவும் பார்க்க போறது இல்ல. அதுக்கு பதிலா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலுக்காக கியூட்டா அழகா ஒரு குட்டி விநாயகர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு நீங்க எந்த பொருள் கடையில இருந்து புதுசா வாங்க தேவையில்லை. வீட்ல டெய்லியும் குக்கிங்க்கு யூஸ் பண்ற திங்ஸை வச்சு நாம இன்னைக்கு ரொம்பவும் அழகா ஒரு குட்டி விநாயகர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம விநாயகர் மட்டும் பண்ண போறது இல்ல. விநாயகர் கூட விநாயகரோட வாகனம், பிரசாதத்துக்காக குட்டி குட்டியா ஒரு அழகா லட்டு போட்டு வைக்கிறதுக்கு ஒரு குட்டியா பிரசாத பவுல், அப்புறம் பூ போட்டு வைக்க ஒரு கியூட்டா அழகான ஒரு பாஸ்கெட், இது எல்லாமே நம்ம செய்ய போறோம். இது ரொம்ப ஈஸியா குயிக்கா நீங்க வீட்லயே பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1 கப் கோதுமை மாவு, 1 கப் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர், நீங்க சர்க்கரையை பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம், 1 பிஞ்ச் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து 1 கப் பச்சை பால், இது காய்ச்சாத பால் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஹார்டா இருக்கக்கூடாது, ரொம்பவும் சாஃப்டா இருக்கக்கூடாது. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவுல இருந்து ஒரு உருண்டை எடுத்து கொஞ்சமா குங்குமம் சேர்த்து கொஞ்சமா பால் சேர்த்து நல்லா ரெட் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ விநாயகர் பேஸ் செய்யறதுக்காக ஒரு பெரிய பால் சைஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா தட்டி நான் எடுத்து வச்சிருக்க பிளாக் சர்ஃபேஸ்ல வச்சிடுறேன். இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் போறதுக்காக நான் பச்சை பால் வச்சு நல்லா தேய்ச்சி வச்சிருக்கேன். விநாயகரோட கால் செய்யறதுக்கு நான் இந்த சைஸ்ல 2 ரெட் கலர் பால் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. ஏதாவது கிராக் இருந்ததுன்னா நீங்க பச்சை பால் தொட்டு இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கிராக் எல்லாம் போயிடும். 2 கால்களையும் இந்த மாதிரி பெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப பாதம் பண்றதுக்காக குட்டியா எல்லோ கலர்ல எடுத்து 2 பால் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த பாலை எந்த ஒரு கிராக்கும் இல்லாத மாதிரி பச்சை பால் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்து விரலால ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நல்லா ஒரு இம்ப்ரெஷன் வரும். இதை நம்ம பெண்ட் பண்ணி வச்சிருக்க காலோட வச்சு ஒட்ட போறோம். உங்களுக்கு அந்த பால் தொட்டு சேர்த்தும் போது உங்களுக்கு அது நல்லா மர்ஜ் ஆகி நல்லா ஒட்டிக்கும், உடைஞ்சு வராது. ஏதாவது கிராக் இருந்ததுன்னா நீங்க பால் தொட்டு நல்லா தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கிராக் எல்லாம் போயிடும். இப்ப நம்ம 2 காலையும் இந்த மாதிரி ஒட்டி வச்சிடலாம். அடுத்து வயிற்று பகுதிக்காக ஒரு பெரிய பால் எடுத்து இந்த மாதிரி ஓவல் ஷேப்ல உருட்டி பால் தொடவி இப்ப நம்ம அதை பேஸோட வச்சு ஒட்ட போறோம். அடுத்து நம்ம ஷோல்டர் செய்ய போறோம். இதுக்கு வயிற்று பகுதியோட ஒரு சைஸ் சின்னதான மாவு எடுத்து ஓவல் ஷேப்ல உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வயிற்று பகுதி மேல ஒரு டூத் பிக் இன்சர்ட் பண்ணிக்க போறோம். அதுக்கு மேல நம்ம ஷோல்டர் வைக்கும் போது இது உடையாது, ஸ்ட்ரைட்டா நிக்கும். இப்போ நீங்க அந்த வயிற்று பகுதியையும் ஷோல்டரையும் மர்ஜ் பண்றதுக்காக கொஞ்சமா பச்சை பால் எடுத்து நல்லா தடவி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் உங்களுக்கு கரெக்டா வந்துடும். அடுத்து விநாயகரோட கை செய்யறதுக்கு ஒரு சின்ன சைஸ் பால் எடுத்து இந்த மாதிரி உருட்டி வச்சிருக்கேன். ஏதாவது கிராக் இருந்ததுன்னா பால் வச்சு தொடவிக்கோங்க, உங்களுக்கு அந்த கிராக் எல்லாம் போயிடும். அந்த ஷோல்டர் மர்ஜ் பண்றதுக்காக நான் அந்த மாதிரி தட்டி வச்சிருக்கேன். ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இந்த கை வைக்கிறதுனால நான் அதுக்கேற்ற மாதிரி இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இன்னொரு கை பிரசாத லட்டு வைக்கிறதுனால நான் ஓப்பனா வச்சிருக்கேன். ஒரு டூத் பிக் வச்சு இன்சர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 2 ஷோல்டரும் விழுகாது, ஸ்ட்ரைட்டா கனெக்ட் ஆயிக்கும். அடுத்து பூநூல் போடுறதுக்காக நான் கொஞ்சமா பஞ்சு எடுத்து நூல் மாதிரி திரிச்சு வச்சிருக்கேன். நீங்க வெள்ளை கலர் நூல் இருந்தா அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தலை செய்யறதுக்காக ஒரு இந்த சைஸ்ல பால் எடுத்து நல்லா இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். துதிக்கை நீளமா வர மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. கையால அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண் பகுதி கரெக்டா வந்துடும். ஒரு டூத் பிக் இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறமா தலை இன்சர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா அந்த தலை நிற்கும், விழுகாது. இப்ப விநாயகரோட காது செய்யறதுக்கு குட்டியா 2 பால் எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கலாம். நீங்க அந்த இம்ப்ரெஷன்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த காது உங்களுக்கு கரெக்டா வந்துடும். ஒரே மாதிரி 2 காது பண்ணி வச்சுக்கோங்க. காது நல்லா அழகா இருந்தா தான் அந்த விநாயகரோட லுக் நல்லா வரும். விநாயகரோட முகம் மாறாத அளவுக்கு காதை ரொம்ப ஜென்டிலா பொறுமையா பார்த்து நல்லா ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விநாயகரோட முக ஷேப் மாறிடும். அடுத்து விநாயகருக்கு நம்ம கிரீடம் செய்ய போறோம். அதுக்கு குட்டியா ஒரு பால் எடுத்து நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி வச்சுக்கலாம். இது ஒரு நல்ல பச்சை பால் தொட்டு நீங்க விநாயகரோட தலையில கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இதுக்கு மேல நான் அதை விட ஒரு சைஸ் சின்னதா ரெட் கலர்ல பால் எடுத்து அதுக்கு மேல வைக்க போறேன். அடுத்து இதோட ஒரு சைஸ் சின்னதா மாவு எடுத்து இந்த மாதிரி ஷேப் பண்ணி இதுக்கு மேல வச்சுக்கலாம். விநாயகரோட முதுகு பகுதியை நல்லா பால் தொட்டு இந்த மாதிரி மர்ஜ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கையில இம்ப்ரெஷன்ஸ் கொடுக்கறதுக்காக ஒரு டூத் பிக் எடுத்து அந்த விரல் மாதிரி நான் இம்ப்ரெஷன்ஸ் கொடுக்க போறேன் 2 கையிலையும். இப்போ விநாயகரோட கையில ஒரு குட்டியா ஒரு லட்டு,
விநாயகருக்கு மேல பட்டை போடுறதுக்காக அந்த குட்டியா என்கிட்ட கல் இருந்து அதை யூஸ் பண்ணியிருக்கேன். கண்ணுக்காக மிளகு, கழுத்துல ஒரு குட்டியா ஒரு மாலை இதெல்லாம் போட்டிருக்கேன். கால் விரலுக்கும் அதே மாதிரி டூத் பிக் வச்சு ஒரு இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து விநாயகருக்கு நாம தந்தம் வச்சுக்கலாம். ஒரு தந்தம் முழுசாவும் ஒரு தந்தம் உடைச்சும் வச்சுக்கலாம். நான் அதுக்கு இன்னைக்கு டூத் பிக் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து விநாயகரை நம்ம இன்னும் அழகுபடுத்துறதுக்காக நான் என்கிட்ட இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்கு. நான் இன்னைக்கு இதை கை, கால், துதிக்கை, கிரீடம் இது எல்லாத்துக்கும் வச்சு அலங்கரிக்க போறேன். நீங்க உங்க வீட்டுல என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நீங்க இந்த மாதிரி அலங்கரிச்சுக்கலாம். கைக்கு நான் நெயில் பாலிஷ் வச்சு நான் ஸ்வஸ்திக் போட்டு வச்சிருக்கேன். இப்போ விநாயகரோட பிரசாதத்தெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு குட்டியா பவுல் செய்யப்போம். அதுக்கு இந்த மாதிரி மாவெடுத்து உருட்டி இதை இந்த மாதிரி ஒரு கப் மாதிரி கொண்டு வர போறோம். உங்களுக்கு அது ட்ரையா இருந்ததுன்னா நீங்க பால் தேய்ச்சி நல்லா ஒரு கியூட்டா அழகான ஒரு கப்பா ரெடி பண்ணிக்கோங்க. அந்த கப்பு கீழே பேஸுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டையா தட்டி வச்சிருக்கேன். இப்போ நம்ம பிரசாதத்துக்கான ஒரு பவுல் ரெடி ஆயிடுச்சு. குட்டி குட்டியா பிரசாதம் அந்த மாதிரி செஞ்சு நீங்க இந்த பவுல்ல போட்டு வச்சுக்கலாம். அடுத்து நம்ம விநாயகரோட வாகனம் செய்ய போறோம். நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. கண் பகுதியை நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வந்துடும். கண்ணுக்கு மிளகு வச்சுக்கோங்க. வால் பகுதி இந்த மாதிரி சேர்த்து நல்லா பால் வச்சு தேய்ச்சி விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா அழகா ஷேப்பா வந்துடும். அவ்வளவுதான், வாகனம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பூ வைக்கிறதுக்காக ஒரு குட்டியா ஒரு பேஸ்கெட் பண்ண போறோம். இந்த பூ பேஸ்கெட் ஸ்கொயர் ஷேப்ல பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு இது ஸ்கொயர் ஷேப்ல பண்றேன். அப்புறம் ரெட் கலர் மாவை நல்லா உருட்டி தேய்ச்சி இந்த மாதிரி குட்டி குட்டி பூவா நான் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளவுதான், நம்ம பூ பேஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, ரொம்பவே அழகா விநாயகரோட வாகனம், லட்டு, பிரசாதம் போட்டு வச்சிருக்க குட்டி பவுல், பூ பேஸ்கெட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஈஸியா குயிக்கா நம்ம பண்ணிடலாம். உங்க வீட்டுல குட்டீஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா இந்த குட்டி குட்டியா லட்டு செய்யறதுக்கு அப்புறம் பூ பேஸ்கெட் செய்யறதுக்கெல்லாம் அவங்கள ஹெல்ப் கூப்பிட்டுக்கோங்க. அவங்க ரொம்பவே ஃபன்னா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க எங்க சேனல்ல ஏற்கனவே வரகரிசி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு வீடியோ செஞ்சு போஸ்ட் பண்ணிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நீங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பா இந்த வரகரிசி கொழுக்கட்டையும் இந்த மஞ்சள் பிள்ளையாரும் செஞ்சு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுங்க. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எங்க வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரது கண்டிப்பா பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.